இன்றைக்கு தியானத்திற்கு எடுத்துக்கொண்டதான வேத பகுதி என்னாகமத்தின் புஸ்தகம் 14:24 எடுத்து வாசிப்போம். 14:24. என்னுடைய தாசனாகிய காலேப்பு. எடுத்துட்டீங்களா? 14:24. என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமா என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன். அவன் சந்ததியார் அதை சுதந்தரித்துக் கொள்வார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? சத்தமா சொல்லுவோம் அல்லேலூயா. அவன் இன்றைக்கு நம்முடைய செய்தியின் தலைப்பு பின்பற்று. அல்லேலூயா. நாம் யாரை பின்பற்றுகிறோம்? நம்முடைய வாழ்க்கையில நம்ம யாரை பின்பற்றுகிறோம்? எல்லாரும் சொல்லுங்க, ஏசப்பாவை தான் பின்பற்றுறேன். அல்லேலூயா. ஏசப்பாவை தான் பின்பற்றுகிறோம் அப்படின்னு சொல்லுவீங்க. அல்லேலூயா. ஏசப்பாவை பின்பற்றுகிறவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று அநேக காரியங்கள் இருக்கிறது. அதாவது பின்பற்றுகிறோம்ங்கிறத காட்டிலும் இந்த குவாலிட்டியை வச்சு சொல்லிடுவாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? என்ன பண்ணுவாங்க? நம்முடைய குவாலிட்டி, நம்ம நடந்துக்கிற நடத்தை, நம்முடைய கேரக்டர், நம்முடைய பேச்சு, நம்முடைய வழக்கு, நம்முடைய சொல், நம்முடைய செயலை வச்சு இவன் உண்மையாலுமே, பேதுருவை பார்த்து என்ன சொல்றாங்க? இவன் அவரு கூட இருந்தவன். பேதுரு மறுதலிக்கிறதுக்கு முன்னாடி என்னன்னு சொல்றாங்க? இவனும் அவரோடு இருந்தவன் தான், எனக்கு தெரியும். அடுத்து சொல்றாங்க, இவன் பேச்சு அந்த மாதிரியே இருக்கு பாருங்க. அந்த வசனத்தை வாசிச்சிருக்கீங்களா? இவன் பேச்சு அதை நமக்கு சொல்லுகிறது, இவன் அவரை மாதிரியே பேசுறான் அப்படிங்கிறாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அதுவும் யூதாஸ்காரியோத்து ஏன் காட்டி கொடுத்தான்? ஏன் ஏசப்பாவை பார்த்தா தெரியாதா யாருக்கும்? ஏன் அவன் போய் முத்தத்தினால் காட்டி கொடுக்குறான் அப்படின்னா, அந்த காலத்துல ஒரு காரியம் ஒன்று இருந்தது. என்ன அப்படின்னா, இயேசு வந்து இந்த 12 சீஷர்களோட வரும் பொழுது யார் இயேசுனே தெரியாதாமா. எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்களா? இது இந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. ஏன்னா முத்தத்தினால் காட்டி கொடுப்பதற்கு காரணம் என்ன? ஏன்னா ஏசப்பா எல்லாத்துக்கும் தெரியாதா? இப்போ பார்த்தத பிரித்துன தெரியாதா? அவன் காட்டி கொடுக்கணுமா? தெரியும்ல, நார்மலா நம்ம பார்த்தா தெரியும். ஆனா அந்த இடத்துல அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, வேத வல்லுநர்கள் யூதர்களை பொறுத்த அளவுக்கு மேக்சிமம் எல்லாரும் ஒரே ஃபேஸ் கட்ல தான் இருப்பாங்க. ஒரே மாதிரி தாடி, ஒரே மாதிரி உடை, மேக்சிமம் எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. இப்ப இந்த 12 சீஷர்கள் தேவனோடு வரும் பொழுது யார் என்று தெரியாத அளவுக்கு இருக்குமாமா. அல்லேலூயா. அதனாலதான் வந்து யூதாஸ்காரியோத்து வந்த உடனே என்ன பண்ணாரு? கட்டி பிடித்து, அதாவது நான் யாரை முத்தமிடுகிறேனோ அவர்தான், அவரை பிடிச்சுக்கங்கிறான். அல்லேலூயா. அப்போ ஐடென்டிபிகேஷன் பண்ண முடியாத அளவுக்கு எல்லாரும் ஒட்டுக்கா இருந்தாங்க. அல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கை சொல்லணும், உண்மையாலுமே இவன் இயேசுவை பின்பற்றுகிறவன். சொல்லுவோமா? அந்த பின்பற்றுகிறவர்ல ஒருத்தர் தான் இந்த காலேப். அல்லேலூயா. ஆண்டவரை உத்தமமாய் பின்பற்றின மனுஷன். எப்படி உத்தமமாய் பின்பற்றின மனுஷனுடைய குவாலிட்டியை நம்ம இப்ப பார்க்க போறோம். எப்படியெல்லாம் இவர் உத்தமமாய் பின்பற்றக்கு முன்னாடி என்ன இருந்தது பாருங்க. அழகா சொல்றாங்க. அந்த வசனத்தை நீங்க வாசிக்கும் போதே உங்களுக்கு தெரியும். அந்த 14:24 என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும். காலேப் என்ன ஆவியை உடையவனாய் இருந்தார்? சத்தமா சொல்லுங்க. காலேப்புக்கு என்ன ஆவி இருந்துச்சு? வேற ஆவினா? காலேப்புக்கு வேற ஆவினா என்ன ஆவி? புரியல. அசுத்தாவியா? உத்தம ஆவியா? வேற ஆவி இருந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு தெரியும், மோசே வந்து 12 பேரை அனுப்புவார். எங்க? கானான் தேசத்துக்கு அனுப்புவார். 12 பேர் வேவு பார்க்க அங்க போவாங்க. போகும்போது போய் 40 நாள் வேவு பார்ப்பாங்க. எத்தனை நாள் அங்க வேவு பார்ப்பாங்க? 40 நாட்கள் அங்க என்ன பண்ணுவாங்க? வேவு பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாம் திரும்பி வருவாங்க. ரிசல்ட் சொல்றதுக்கு, ரிவ்யூ கொடுக்கறதுக்கு திரும்பி வராங்க. யாருகிட்ட பதில் சொல்லணும்? மோசே கிட்ட பதில் கொடுக்க, ரிவ்யூ கொடுக்க வராங்க. இந்த 40 நாட்கள் எப்படி இருந்தது? தேசமெல்லாம் எப்படி இருந்தது? சுபிக்ஷமா இருந்ததா? தேசமெல்லாம் நல்லா தான் இருக்கு. எல்லாருமே சொல்றாங்க தேசமெல்லாம் நல்லா இருக்கு. ஆனா நம்ம போக முடியாது. 10 பேர் சொல்றாங்க. அந்த 12ல 10 பேர் சொல்றாங்க நம்மனால உள்ள போக முடியாது.
10 பேத்துக்கு ஒரே ஆவிதான் இருந்துச்சு. ஆனா காலேபுக்கும் யோசுவாவுக்கும் மட்டும் வேற ஆவி. என்ன ஆவி? அவர்களுக்கு என்ன ஆவி இருந்தது? கர்த்தருடைய ஆவி. வித்தியாசமான ஆவி. என்னது? இவனுங்களுக்கு பார்த்தா முடியாதுன்னு தோணுது, ஆனா காலேபுக்கும் யோசுவாவுக்கும் பார்த்தா முடியும்னு தோணுது. ஒரு அல்லையோ சொல்லுவோமா? மற்றவர்களுக்கு பார்க்கும்போது அது சாத்தியம் அல்ல, ஆனால் உங்களுக்கும் எனக்கும் அதை பார்க்கும்போது எப்படி இருக்கணும்? சாத்தியம் என்று தான் இருக்கணும். மற்றவர்களுக்கு பிரச்சனை பெருசு, நமக்கு அது பிரச்சனையே இல்லை. ஒரு அல்லையோ சொல்லுவோமா? ஏன்னா யோசுவாவும் காலேபும் வேறே ஆவி உடையவர்களாய் இருந்தார்கள். என்ன ஆவி? பரிசுத்த ஆவி. அல்லேலூயா. என்ன ஆவி உடையவர்களாய் இருந்தாங்க? பரிசுத்த ஆவி உடையவர்களாய் இருந்தார்கள். ஏன்னா நமக்குள்ள பரிசுத்த ஆவி இருந்துச்சுன்னா எப்பேற்பட்ட காரியத்தை நம்மளால ஜெயிக்க முடியும். எத்தனை பேருக்கு சத்தியம் புரியுது? அல்லேலூயா. நீங்க இந்த இடத்துல அமர்ந்து எதை குறித்து நீங்க யோசிக்கணும் அவசியமே இல்லை. ஆவியானவர் எங்கேயோ அங்கே, சிம்பிள், ஆவியானவர் எங்கேயோ அங்க என்ன இருக்கும்? விடுதலை இருக்கும், அங்க வெற்றி இருக்கும், அங்க ஜெயம் இருக்கும், அங்கே சுகம் இருக்கும், அங்கே பலன் இருக்கும், அங்கே காரியங்கள் கைகூடும், காரியங்களை கர்த்தர் அங்கே வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. யோசுவாவும் காலேபும் அவர்களுடைய பலத்தை வைத்து சொல்லவில்லை, ஆனால் 10 பேரும் அவங்க பலத்தை வச்சு சொன்னாங்க. யோசுவாவும் காலேபும் தேவனுடைய பலத்தை வைத்து சொன்னார்கள். ஒரு அல்லையோ சொல்லுவோமா? நமக்கு வேற ஆவி இருக்கணும். இந்த உலகத்துல மற்றவர்களுக்கு இருக்கிற ஆவியும் நமக்கு இருக்கிற ஆவியும் ஒண்ணு இல்லை. எத்தனை பேருக்கு புரியுது? மற்றவன் தப்பு செய்வான், ஆனா நம்ம ஆவி என்ன பண்ணாது? தப்பு செய்யாது. மற்றவனால முடியாதுன்னு சொல்லுவான், ஆனா நம்மளுடைய ஆவி அதை முடியும்னு சொல்லும். மற்றவங்களால அது விடுதலை ஆகாதுன்னு சொல்லுவாங்க, ஆனா நம்மனால அது விடுதலை ஆகும். சிவந்த சமுத்திரத்தை பார்த்தா மொத்த இஸ்ரவேலர்களும் அழுதாங்க, கத்துனாங்க, கதறுனாங்க, புலம்புனாங்க. ஆனா மோசே மட்டும் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறான். வரலையா சொல்லுவோமா? ஒருத்த மட்டும் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறான். இவங்க எல்லாரும் சிவந்த சமுத்திரத்தை பார்த்தாங்க, ஒரே ஒருத்த மட்டும் யாரை பார்க்கறாரு? ஆண்டவரை பார்க்கிறாரு. வரலையா சொல்லுவோமா? அந்த ஒருத்த ஆண்டவரை பார்த்தான். ஒரே நைட்ல செங்கடல் 2ஆ பிளந்துருச்சு. அல்லேலூயா. அந்த ஒருத்தர் ஆண்டவரை நோக்கி பார்த்தார், கடல், சத்தமா சொல்லுங்க, ஆமா. நமக்கு வேற ஆவி இருக்கணும். உலகத்துல இருக்கிற ஆவியை ஒத்து நம்ம ஆவி இருக்கக்கூடாது. நமக்கு விசுவாசம் இருக்கு, நமக்கு நம்பிக்கை இருக்கு, நமக்கு ஆண்டவர் இருக்கிறார், எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் அவர். வரலையா சொல்லுவோமா? நீங்களும் நானும் எண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு பெரிய தேவன், ஆராய்ந்து முடியாத பெரிய தேவன், எண்ணி முடியாத பெரிய தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு நீங்க எதை குறித்து யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், உங்க ஆவியை மாத்துங்க. வரலையா சொல்லுவோமா? நீங்களும் வேறே ஆவியுடையவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் தேவ ஆவியுடையவர்களாய் இந்த இடத்துல இருக்க வேண்டும். தேவ ஆவி எல்லாவற்றையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்மனால முடியாத ஒத்துக்கலாம், ஆனா ஆண்டவரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் என்ன அழகா சொல்றார். காலை வேறே ஆவியுடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமா என்னை பின்பற்று. வேற ஆவி வந்துச்சுனாலே கர்த்தரை பின்பற்ற ஆரம்பிச்சிருவாங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? வேற ஆவின்னு என்ன ஆவி? கர்த்தரை பின்பற்றுகிற ஆவி. வேற ஆவின்னு என்ன ஆவிங்க? வேற ஆவின்னு என்ன ஆவி? ஆமா, எல்லாரும் கர்த்தரை பின்பற்ற மாட்டாங்க, ஆனா நான் கர்த்தரை பின்பற்றுகிறேன். மற்ற ஆவிகள்லாம் கர்த்தரை பின்பற்றாது, ஆனா இந்த ஆவி கர்த்தரை பின்பற்றும். பரிசுத்த ஆவி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? கர்த்தரை தான் பின்பற்றுவார்கள். ஒரு அல்லையோ சொல்லுவோமா? கர்த்தரை பின்பற்றவங்க தான் ஆலயத்துக்கு வர முடியும், எல்லாரும் ஆலயத்துக்கு வர முடியாது. அல்லேலூயா. ஒரு மனுஷன் கர்த்தரை பின்பற்றலாம், ஆலயத்துக்கு வரமாட்டான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு மனுஷன் ஆலயத்துக்கு வரான் அப்படின்னா அவன் யாரை பின்பற்றுகிறான்? சொல்லுங்க, கர்த்தரை பின்பற்றுகிறான். அப்போ வேற ஆவி இருக்கிற காலேப் என்ன பண்ணினாரு? உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றினார். அல்லேலூயா. எல்லாரும் மண்ணாக்காக அழுதாங்க, சோறு இல்லையேன்னு அழுதாங்க, காலேப் அழுகல. எல்லாரும் தண்ணி இல்லைன்னு அழுதாங்க, காலேப் அழுகல. எல்லாரும் சிவந்த சமுத்திரத்தை பார்த்து அழுதாங்க, காலேப் அழுகல. எல்லாரும் வனாந்தரத்தை பார்த்து அழுதாங்க, காலேப் அழுகல. எல்லாரும் யோர்தானை பார்த்து அழுதாங்க, காலேப் அழுகல. எல்லாரும் எரிகோ கோட்டையை பார்த்து பயந்தாங்க, அழுதாங்க, ஆனா காலேப் பயப்படவும் செய்யல, அழுகவும் செய்யல.
எல்லாரும் தங்களுடையவைகளுக்காக தேவ சமூகத்துல கதறினாங்க, முறுமுறுத்தாங்க, அழுதாங்க, பயந்தாங்க. ஆனா காலேப் அது எதுவுமே செய்யல. ஒரு சொல்லுவோமா? ஏன்னா அவன் உத்தமமா கர்த்தரை பின்பற்றி கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. ஒரு மனுஷன் உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றுகிறான் என்று சொன்னால் அவன் எதற்கும் கவலைப்பட மாட்டான். எத்தனை பேத்துக்கு சத்தியம் புரியுது? ஒரு மனுஷன் உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றுகிறான் என்று சொன்னால் எதை குறித்தும் கலங்க மாட்டான், எதை குறித்தும் பயப்பட மாட்டான், எதை குறித்து யோசிக்க மாட்டான். கர்த்தர் மேல் பாரத்தை போட்டுட்டு அவன் பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பான். ஒரு சொல்லுவோமா? அதனாலதாங்க காலேப் சொல்றாரு, 85 வயசு ஆகியும் இன்னும் என் பலன் என்னை விட்டு போகலைங்கிற. அல்லேலூயா. காலேப் சொல்றாரு, எத்தனை வயசாகி? 85 வயது இப்ப எனக்கு ஆகிறது. 40-45 வயசுல வேவு பார்க்க போனேன். இன்னைக்கு 40 வருஷம் முடிஞ்சு எனக்கு 85 வயசு ஆகுது. கிழவன் ஆயிட்டேன். ஆனா இன்னும் எனக்கு அந்த வாலிப பலன் போகவே இல்லைங்கிற. வரலையோ சொல்லுவோமா? ஏன்னா நான் யாரை பின்பற்றி கொண்டு இருக்கிறேன்? யாரை பின்பற்றிக்கிட்டு இருக்கிறேன்? கர்த்தரை. வரலையோ சொல்லுவோமா? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகள் அடித்து எழும்புவார்கள். ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டாங்க. ஏன்னா அவங்க யாரை பின்பற்றி கொண்டு இருக்கிறார்கள்? சத்தமா சொல்லுங்க. ஆமா, வேதம் சொல்லுகிறது, மோசே மரிக்கும் போது 120 வயசு. அவனுடைய கண் கொஞ்சம் கூட மங்களாகல. அல்லேலூயா. யாரை பின்பற்றின மனுஷன்? ஆண்டவரை மட்டுமே பார்த்து பின்பற்றின ஒரு மனிதன். அல்லேலூயா. சூழ்நிலை மோசமா தான் இருக்கும். சூழ்நிலையை பார்க்கும்போது எப்படி இருக்கும்? மோசமா தான் இருக்கும், பயமுறுத்தும். பயந்துருவீங்களா? அந்த சூழ்நிலையவையே மாற்றி அமைக்க வல்லவர். வரலையோ சொல்லுவோமா? அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், சரீரத்தை கொள்ள வல்லவனுக்கு பயப்படாதீங்க. ஏன்னா செத்துட்டோம்னா சரீரம் மட்டும் தான் போகும். ஆனா சரீரத்தையும் ஆத்துமாவையும் ரெண்டையும் கொண்டு பாதாளத்துல தள்ள வல்லவருக்கு நீங்கள் பயப்படுங்கள். வரலையோ சொல்லுவோமா? அதிகபட்சம் என் சரீரத்துலதான் அவன் கை வைக்க முடியும், என் ஆத்துமாவை கை வைக்கவே முடியாது. ஆனா ஆண்டவர் நினைச்சா சரீரத்தையும் கை வைக்க முடியும், ஆத்துமாவையும் கை வைக்க முடியும். அல்லேலூயா. அப்ப யாருக்கு பயப்படணும்? ஆண்டவருக்கு பயந்தா போதும். மனுஷனுக்கு பயப்படணும், பிசாசுக்கு பயப்படணும்னு அவசியமே கிடையாது. அல்லேலூயா. வாழ்க்கையில எதற்கும் யாருக்கும் எப்பொழுதும் பயப்படக்கூடாது. மரியாதை செலுத்தணும், தப்பே கிடையாது. பெரியவர்களுக்கு எப்பொழுதும் நம்ம மரியாதை செலுத்தணும், கனப்படுத்தணும். ஆனா எந்த காரியத்தை குறித்து பயப்படாதீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. காசு இல்லைன்னு பயப்படாதீங்க, வசதி இல்லைன்னு பயப்படாதீங்க, வாழ்க்கையை குறித்து பயப்படாதீங்க, எதிர்காலத்தை குறித்து பயப்படாதீங்க, வியாதியை குறித்து பயப்படாதீங்க, பலவீனத்தை குறித்து பயப்படாதீங்க. அது ஒன்னும் நம்மளை செய்ய முடியாது. வரலையே சொல்லுவோமா? உத்தமமா இயேசுவை பின்பற்றுகிறவர்களை எந்த ஒரு தீங்கும் ஒன்னும் செய்யவே முடியாது. அல்லேலூயா. நமக்கு கர்த்தர் பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். மற்றவங்களை மாதிரி பயந்துகிட்டு இருக்கிற ஆவியை கொடுக்கல. நமக்கு அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவி, பலமுள்ள ஆவியை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். வரலையே சொல்லுவோமா? இதையெல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும். நம்ம என்ன பண்றோம்னா, எல்லா சத்தியத்தையும் கேட்டுட்டு வெளியே போய் மற்ற ஆவிகளோட ஒண்ணு சேர்ந்துடுறோம். நமக்கு கொடுத்திருக்கிற கிஃப்ட் வேறங்க. அல்லேலூயா. நமக்கு கொடுத்திருக்கிற ஆவி கர்த்தரை பின்பற்றுகிற ஆவி, கர்த்தரை சார்ந்து வாழுகிற ஆவி, கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஆவி, கர்த்தரை மட்டுமே ஆராதிக்கிற ஆவி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உலகத்துலதான் இருக்கிறோம், ஆனால் இந்த உலகத்திற்குரியவர்கள். சத்தமா சொல்லுங்க. ஏன்னா நமக்கு என்ன ஆவி இருக்கு? வேற ஆவி இருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நம்ம இந்த உலகத்தார் தான், உலகத்துலதான் இருக்க, உலகத்துலதான் சாப்பிடுறோம், உலகத்துலதான் வேலை பார்க்கிறோம், உலகத்துலதான் படிக்கிறோம், உலகத்துலதான் போறோம், உலகத்துலதான் வரோம். ஆனா நாம் இந்த உலகத்திற்குரியவர்கள் அல்ல. நமக்கு இருக்கிற ஆவி தேவனுடைய ஆவி. அல்லேலூயா. உலகத்துல எல்லாமே அதுவும் செய்யும், ஆனா கர்த்தருக்கு பிடிச்சதை மட்டும்தான் செய்யும். அல்லேலூயா சொல்லுவோமா? சத்தமா சொல்லுங்க. அதான் பாருங்க, உத்தமமா என்னை பின்பற்றினபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன், அவன் சந்ததியார் அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நீங்க உத்தமமாய் பின்பற்றுவீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களுக்கு சொன்னதை செய்யும் அளவு உங்களை கைவிடவே மாட்டார். எத்தனை பேருக்கு சத்தியம் புரியுது? நீங்க அவரை உத்தமமாய் பின்பற்றுங்க. என்ன நடந்தாலும் கர்த்தரை பின்பற்றுங்க. உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை, உங்களுக்கு குறித்ததை
அவர் நிறைவேற்றி முடிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அன்றைக்கு காலேப்புக்கு சொன்னார், அவன் போய் வந்த தேசத்தை அவனுக்கு நான் என்ன பண்ணுவேன், சுதந்திரமாக கொடுப்பேன் என்று கர்த்தர் அன்னைக்கு சொன்னார். அல்லேலூயா. அவன் சந்ததியார் அதை சுதந்திரித்துக் கொள்வார். அவனுக்கு மட்டும் இல்ல, அவன் சந்ததி முழுவதுக்கும் அந்த ஆசீர்வாதம் போய் சேரும். அல்லேலூயா. ஒருத்தன் என்னை உத்தமமாய் பின்பற்றி வந்த காலேப், ஒருத்தனால அவன் சந்ததி முழுவதும் ஆசீர்வதிக்கப்படும். எத்தனை பேத்துக்கு சத்தியம் புரியுது? வரலையா சொல்லுவோமா? சத்தமா சொல்லுவோமா? யோசுவா 14:9 எடுத்து வாசிங்க. யோசுவாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 9வது வசனம். யோசுவா 14:9. அந்நாளிலே மோசே நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் உன் கால் மிதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் சுதந்திரமாய் இருக்க கடவுது என்று சொல்லி ஆணையிட்டார். என்றென்றைக்கும் சுதந்திரமாய் இருக்க கடவுது என்று சொல்லி ஆணையிட்டார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. பாருங்க, இந்த இடத்துல யாரை பத்தி சொல்லுகிறது? யாரை பத்தி? அதே காலை பத்தி தான் சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. நீங்க மேல ஃப்ரீயா இருக்கும்போது வாசிங்க, சரிங்களா? பாருங்க, அந்நாளிலே மோசே நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் கால் மிதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்னென்றைக்கும் சுதந்திரமாய் இருக்க கடவுது என்று சொல்லி ஆணையிட்டார். தொடர்ந்து இப்ப நம்ம வாசிப்போமா? இப்போதும் கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடே காத்தார். ஒரு அல்லையா சொல்லுவோமா? எப்படி? கர்த்தர் சொன்னதை செய்யும் அளவு அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. அல்லேலூயா. 40-45 வயசுல வாக்கு கொடுக்கிறாரு, நீ மிதித்து வந்த தேசத்தை உனக்கும் சந்ததிக்கு நான் கொடுப்பேன்னு. இப்ப வயசு 85. கர்த்தர் என்ன பண்ணாராமா? கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடே காத்தார். அல்லேலூயா. எனக்கு ஒரு சேதமும் அணுகாதபடி கர்த்தர் என்னை உயிரோடே காத்து அவர் சொன்ன வாக்கை எனக்கு நிறைவேற்றினார். எத்தனை பேருக்கு புரியுது சத்தியம்? அல்லேலூயா. நீங்க கவலைப்படணும்னு அவசியமே இல்லை. எதை குறித்து கலங்கணும் அவசியம்? அவர் சொன்னதை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சொன்னதை செய்யும் அளவு அவர் கைவிடாமல் உங்களை வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. காலேப்பை நடத்தினார், யோசுவாவை நடத்தினார், உங்களையும் நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மோசேயோடு யோசுவாவோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. இதெல்லாம் சாதாரண வார்த்தைகளே அல்ல. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைங்கிறது சும்மா சாதாரண வார்த்தை இல்லை. இந்த வார்த்தையை பிடிச்சு வாழ்ந்தவங்க இந்த உலகத்துல கோடான கோடி இருக்கிறாங்க. அல்லேலூயா. இந்த வார்த்தையை நம்பி, இந்த வார்த்தையை மட்டுமே நம்பி கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்தவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அல்லேலூயா. இதெல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிற வரப்பிரசாதம். இந்த வார்த்தையை மட்டுமே பிடிச்சு நம்ம வாழ்க்கை முழுக்க வாழலாம். அல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னீரே ஆண்டவரேன்னு சொல்லி இந்த ஒரு வசனத்தை வச்சு, வாக்க வச்சு உங்க வாழ்க்கை முழுசா நீங்க வாழலாம். அல்லேலூயா. இதெல்லாம் சும்மா சாதாரண வார்த்தைகள் அல்ல, ஜீவனுள்ள வார்த்தைகள், இன்றும் ஜீவித்திருக்கிற வார்த்தைகள், ஜீவித்து கொண்டு இருக்கிற வார்த்தைகள். அல்லேலூயா. எல்லாம் மரிச்சிட்டாங்க, வார்த்தை இன்னும் ஜீவிச்சுக்கிட்டே இருக்குது. ஏன்னா வார்த்தை மரிக்காது. இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த வார்த்தை ஒரு நாளும் மரிக்காது. ஒரு அல்லையா சொல்லுவோமா? அல்லேலூயா. அதான் இது சத்திய ஜீவ வசனங்கள். பேதுருகிட்ட ஆண்டவர் கேட்கிறாரு, நீயும் போக மனதா இருந்தால் போய்விடு அப்படிங்கிறாரு. அப்ப பேதுரு சொல்றாரு, இல்ல நான் போக மாட்டேன். அப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, ஏன் போக மாட்டேன்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடமல்லவோ உள்ளதுங்கிறார். அல்லேலூயா. நித்திய ஜீவ வார்த்தைகள் உங்ககிட்ட இருக்குது. நான் ஜீவன் இல்லாத வார்த்தைகளை தேடி எங்க போறது? அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற வார்த்தைகள் எல்லாம் அனித்தியமான வார்த்தைகள், ஜீவன் இல்லாத வார்த்தைகள், உயிரற்ற வார்த்தைகள், என்னை பயமுறுத்துகிற வார்த்தைகள், என்னை களங்கடிக்கும் வார்த்தைகள், என்னை கண்ணீர் சிந்த வைக்கிற வார்த்தைகள், என்னை கீழே தள்ளுகிற வார்த்தைகள் தான் இந்த உலகத்தில் இருக்கு. ஆனா என்ன வாழ வைக்கிற வார்த்தை, என்ன உயர்த்துகிற வார்த்தை, என்ன நித்தியத்துக்கு கொண்டு போற வார்த்தை உங்ககிட்ட எல்லாம் ஆண்டவரே இருக்கிறது. வரலையா சொல்லுவோமா? இந்த உலகத்துல இருக்கிற வார்த்தைகள் எல்லாம் நம்மளை கீழே 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 தான் தள்ளும். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை தான் நம்மளை மேல 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 கொண்டு போகும். வரலையா சொல்லுவோமா? அல்லேலூயா. நித்திய ஜீவ வார்த்தைகள் ஆண்டவர் இடத்துல தான் இருக்குது. நீங்க கையில வச்சிருக்கிற வேதம் தான் அந்த நித்திய ஜீவ வார்த்தைகள். அல்லேலூயா. இந்த வேத வசனத்தை நீங்க பிடித்துக்கொள்ள 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 கர்த்தர் உங்களை உயர 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 எடுத்துக்கொண்டே போவார். வரலையா சொல்லுவோமா?
சத்தமா சொல்லுவோமா? என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால். அதான் ரொம்ப முக்கியம். கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடே காத்தார். இஸ்ரவேல் வனாந்தரத்தில் சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசையோட சொல்லி, இப்பொழுது 45 வருஷமாயிற்று, இதோ இன்று நான் 85 வயதுள்ளவனானேன். ஒரு அல்லையா சொல்லுவோமா? அன்னைக்கு சொல்லும் போது 45, இன்னைக்கு என் வயசு 85. மொத்தம் 40 வருஷம் ஆச்சு அவர் எனக்கு வாக்கு கொடுத்து. இன்னைக்கும் நான் ஜீவனோடு இருக்கிறேன். ஒரு அல்லையா சொல்லுவோமா? ஏன்னா எனக்கு கிடைச்சது ஜீவனுள்ள வார்த்தை. அந்த ஜீவனுள்ள வார்த்தை தான் வனாந்தரத்துல 6 லட்சம் புருஷனும் செத்தான். 5,99,998 புருஷர்கள் செத்தாங்க. 2 பேர் மட்டும்தான் காப்பாற்றப்பட்டார்கள். ஒரு அழகிய சொல்லுவோமா? 6 லட்சம் புருஷர்கள் இஸ்ரவேல்ல இருந்து வெளியே வந்தாங்க, சாரி எகிப்துல இருந்து வந்தாங்க. அதுல 5,99,998 பேர் செத்துட்டாங்க. 2 பேர் சாகல. அதுல 1 யோசுவா, அவர் தலைவர் ஆயிட்டார், அவரை விட்டுருவோம். நான் காலேப். அல்லேலூயா. காலேப் சொல்றாரு, என்னன்னு சொல்றாரு? அவர் எனக்கு இந்த வாக்கு கொடுக்கும் போது எனக்கு 45, இன்னைக்கு இந்த வாக்கு நிறைவேற போது என் வயசு 85, இன்னைக்கு வரையிலும் என்ன உயிரோடே காத்தார். வரலையே சொல்லுவோமா? எத்தனை பேர் சொல்லுங்க இது ஜீவனுள்ள வார்த்தை? இது ஜீவனுள்ள வார்த்தை. 5,99,998 பேர் செத்துட்டான். ஏன்னா அவன் ஜீவன் இல்லாத வார்த்தையை கண்ணுல பார்த்ததை நம்பினான். அல்லேலூயா. அவன் ஏனாக்கியர், எமோரியர், பெரிசியர், கானானியர், மோவாபியரை பார்த்து அவன் பயந்தான். ஆனா நான் மட்டும்தான் நித்திய ஜீவ வார்த்தையை பார்த்தேன். வரலையே சொல்லுவோமா? ஏசப்பாவை பார்த்தேன். அல்லேலூயா. அவருடைய ஆவி எனக்குள்ள இருந்துச்சு. நான் வேறே ஆவியுடையவன். அல்லேலூயா. பாருங்க, எல்லாரும் செத்துட்டாங்க, யாரும் உயிரோட இல்லை. ஆனா தேவனுடைய வார்த்தையை நம்பி தேவன் மேல விசுவாசம் வச்சு வேற ஆவி உடைய உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றின காலேப் ஜீவனோடு இருந்தார். உரலையா சொல்லுவோமா? அதான் சொல்றாரு, கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோட காத்தார். அல்லேலூயா. 45 வயசுலயே சொல்லிட்டாரு, நீ சாக மாட்டேன். அல்லேலூயா. ஒரே ஒரு மனுஷன் தான் கானானுக்குள்ள வராரு. 2 பேர் தான் கானானுக்குள்ள வராங்க. யோசிச்சு பாருங்க, 6 லட்சம் பேர் கிளம்புனாங்க. ஆனா அந்த வாக்கு தத்தத்தை பின்பற்றி ஆண்டவரை நம்பி வந்தவன் 2 பேர் தான். அல்லேலூயா சொல்லுவோமா? இன்றைக்கு அந்த 2 பேர் இங்க இருக்கிற எத்தனை பேர்? அல்லேலூயா சொல்லுவோமா? இங்க இருக்கிற எல்லாரும் நம்ம வேற ஆவியுடையவர்களாக இருக்கணும். கொஞ்சம் கடினம் தான். அந்த 10 பேர் இந்த 2 பேர் மேல கோவப்பட்டாங்க. என்னன்னு? ஏண்டா அறிவு கட்டவனே, என்னடா பேசுறீங்க 2 பேரும்? பாத்தீங்களடா, நம்ப மாட்டீங்களா? அரக்கர்கள், பாத்தீங்கல்ல? பார்த்தோம். எவ்வளவு பலம் வாய்ந்தவர்கள் பாத்தீங்கல்ல? பார்த்தோம். சண்டை போட்டா ஜெயிக்க முடியாது தெரியுமில்ல? தெரியும், எல்லாமே தெரியும், எல்லாமே எனக்கு தெரியும். ஆனா உங்களுடைய ஆவி எங்கிட்ட இல்ல. கர்த்தர் நம்மோடு இருப்பாரானால். வரலையோ சொல்லுவோமா? எப்பா எகிப்துல மட்டும் என்ன நம்மளா ஜெயிச்சோம்? எத்தனை பேத்துக்கு சத்தியம் புரியுது? காலேப் யோசுவாவை நினைச்சிருப்பாங்க, டேய் எகிப்துல மட்டும் என்ன நீங்க சண்டை போட்டாடா ஜெயிச்சு வந்தீங்க? எகிப்துல மட்டும் நீங்க என்ன பயங்கர யுத்தம் செஞ்சா வெளியே வந்தீங்க? யார் விடுதலையாக்குனா? யார் விடுதலையாக்குனா? ஆண்டவர். கடலை என்ன நீங்களா பொளந்துட்டு வந்தீங்க? வானத்திலிருந்து மன்னாவை நீங்களா கொடுத்தீங்க? கண்மலையை பிளந்து தண்ணீரை நீங்களா கொடுத்தீங்க? இத்தனை நாள் நடந்து வந்திருக்கிறமே, செருப்பு தேஞ்சிருக்கா? உடை வஸ்திரம் அழுக்கா இருக்கா? இதெல்லாம் நீயும் நானுமா பண்ணிட்டு வந்தோம். சொல்லுவோம், இதெல்லாம் நீயா பண்ணுன? எத்தனை அற்புதங்கள், எத்தனை வாதைகள், எத்தனை அதிசயங்கள், எத்தனை மகாபெரிய வல்லமையுள்ள கரத்தை கொண்டு அவர் வழி நடத்தினார். இதெல்லாம் ஒரு பெருசா பேசுறீங்களே. இதுவரைக்கும் கர்த்தர் நம்மோடு இருந்துதானே எல்லாத்தையும் நடத்தினாரு. இதை மட்டும் என்ன விட்டுருவாரா? ஒரு சொல்லுவோமா? கர்த்தர் நம்மோடு இருப்பாரானால் அல்லேலூயா, இந்த தேசம் நமக்கு தான். அல்லேலூயா. என்ன அவங்க எல்லாரும் பண்ண முறுமுறுப்புனால யோசுவாவுக்கும் காலேப்புக்கும் என்ன ஆகி போச்சு? அவங்களுக்கும் தாமதமாயி போச்சு. அல்லேலூயா. ஆனா ஒரு காரியம் என்னன்னா, 2 பேத்துக்கும் பலன் குன்றவே இல்லை 80-85 வயசு வரைக்கும். ஒரு சொல்லுவோமா? கானானுக்குள்ள போகும்போது யோசுவாவுக்கு 80, காலேப்புக்கு 85. அல்லேலூயா. உள்ள போகும்போது அவங்க என்ன பண்ணல? அவங்க சொல்றாங்க, அன்னைக்கு கர்த்தர் எனக்கு கொடுத்த அதே அன்னைக்கு எனக்கு இருந்த அதே ஸ்ட்ரென்த் இன்னும் இருக்குது.
அப்ப 40 வருஷமா அவங்க பலனை குன்றி போகாம யார் பாதுகாத்துட்டு வந்தது? சொல்லுவோமா? மோசே முறியடித்த தேசங்களை காட்டிலும் யோசுவா முறியடித்த ராஜாக்கள் தான் அதிகம், தெரியுங்களா? கிட்டத்தட்ட 21 ராஜாக்களை கொண்டிருக்கிறார். 21-30 ராஜாக்களை யோசுவா கொண்டு இருக்கிறார். மோசே கம்மி தான். அப்போ அவருடைய பலன் எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க. எத்தனை வயசுல? 40 வருஷம் முடிச்சுட்டு வராரு. முடிச்சுட்டு அவரு போயிட்டாரு மோசே. 80 வயசுல யோசுவா பதவி ஏற்கிறார். 80 வயசுல கிட்டத்தட்ட 21-30 நாடுகளை, தேசத்தின் ராஜாக்களை சங்கரிச்சுக்கிட்டு போறார். அல்லேலூயா. இதெல்லாம் யார் செய்கிற காரியம்? இது யாருடைய பலன்? யாருடைய பலத்துல நின்னுகிட்டு நின்னாங்க. வாக்குத்தத்தம் பண்ணார். 40 வயசுல வாக்குத்தத்தம் பண்ணது 80 வயசு வரைக்கும் அப்படியே அவங்க பலத்தை வச்சிருந்தாரு. ஏன்னா உத்தமமா என்னை பின்பற்றி இருக்கிறான். அவன் பலனும் அப்படியே இருக்கும், அவன் குடும்பமும் அப்படியே இருக்கும், அவன் சந்ததியும் அப்படியே இருக்கும், அவனுடைய சகல ஆசீர்வாதங்களும் அப்படியே இருக்கும். அல்லேலூயா. 40 வருஷம் தண்டனையின் காலம்தான். ஆனா இவங்களுக்கு எந்த ஒரு தண்டனையும் ஆண்டவர் கொடுக்கல. ஒரு சொல்லுவோமா? என்ன காலம் தாமதமாச்சு, அவ்வளவுதான். காலம் கொஞ்சம் தாமதமாச்சு. ஆனா கர்த்தர் அந்த கால தாமதத்துல அவங்களுடைய பலனை குன்றி போக பண்ணல. அவங்க பலனும் அவங்க ஆரோக்கியமும் அப்படியே தான் இருந்துச்சு. 40 வயசுல எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி 80 வயசுல இருந்தாங்க. உள்ள போய் அதே மாதிரி சந்தோஷமா இருந்தாங்க. சொல்லுவோமா? பச்சை கிளிகளும் வெட்டு கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சித்த வருஷத்தின் விளைவை நான் உனக்கு, ஆமா, நீ இழந்ததெல்லாம் உனக்கு திரும்ப கிடைக்கும். அல்லேலூயா. நீங்கள் இழந்தவைகள் எதுவா இருந்தாலும் கர்த்தர் நினைத்தால் ஒரு செகண்ட்ல எல்லாம் திரும்ப வந்துடும். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஐயோ காலம் போயிருச்சு, ஐயோ தாமதம் ஆயிடுச்சு, ஐயோ இவ்வளவு நாள் ஆயிடுச்சு, ஐயோ ஆசீர்வாதம் போச்சு, ஐயோ இவ்வளவு கடனாய் போச்சு, ஐயோ எல்லாம் முடிஞ்சு போச்சே. முடியல, எதுவும் முடியல. கர்த்தர் நினைத்தால் எல்லாவற்றையும் திரும்ப தர அவர் வல்லவராக இருக்கிறார். அவர்களே சொல்லுவோமா? என்ன நாள் போனாலும் திரும்ப தருவாரு, நேரம் போனாலும் திரும்ப தருவாரு, வசதி போனாலும் திரும்ப தருவாரு, பணம் போனாலும் திரும்ப தருவாரு, உடல் சுகம் போனாலும் திரும்ப தருவாரு. என்ன போனாலும் யோபுவுக்கு செத்து போன 10 பிள்ளைகளையும் திரும்ப கொடுத்தார். அவர்களே சொல்லுவோமா? அவன் இழந்த எல்லாவற்றையும் ரெட்டிப்பா வேற கொடுத்தார். 500 கழுதைக்கு 1000 கழுதை கொடுத்தார். 500 ஏர் மாடுகளுக்கு 1000 ஏர் மாடு, 1000 ஒட்டகங்களுக்கு 2000 ஒட்டகம், 10 குழந்தைகளுக்கு 10 குழந்தைகள் கொடுத்துட்டார். அல்லேலூயா. எல்லாத்தையும் திரும்ப கொடுத்துட்டார் யோபுவுக்கு. யோசிச்சு பாருங்க. ஐயோ இவ்வளவு கஷ்டம், இவ்வளவு நஷ்டம், இவ்வளவு உபத்திரவத்தின் மத்தியில இனி நான் எப்படிரா அப்படின்னு அவர் யோசிச்சாரா? கடைசி வரைக்கும் உத்தமத்துல இருந்தாங்க. அல்லேலூயா. கடைசி வரைக்கும் அந்த உத்தமத்தை விட்டு அவன் விலகவே இல்லை யோபு. அவன் இழந்தது எல்லாவற்றையும் ரெட்டிப்பாய் பெற்றுக் கொண்டார். ஒரு சொல்லுவோமா? உங்களுக்குள்ள அந்த உத்தமத்தை மட்டும் வச்சுக்கோங்க. கர்த்தரை பின்பற்றுகிற அந்த உத்தமம் போதும். 24 hours அவரை பின்பற்றுகிற உத்தமம். என் தாசனாகிய காலேப் வேறே ஆவி உடையவனாய் இருந்தும் உத்தமமாய் என்னை பின்பற்றினபடினாள். வேற ஆவி இருந்துச்சு. என்ன ஆவினா? உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றுகிற ஆவி. இருக்கா? இருக்குதா? இருந்துச்சுன்னா கர்த்தர் சொன்னதை செய்யற வரைக்கும் உங்களை கைவிடவே மாட்டார். ஒரு சொல்லுவோமா? காலேப்புக்கு சொன்னதை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் கர்த்தர் கைவிடவே இல்லைங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. வயசை பார்க்காதீங்க, நாட்களை பார்க்காதீங்க, எதிர்காலத்தை பார்க்காதீங்க, பலவீனத்தை பார்க்காதீங்க, நம்முடைய சூழ்நிலையை பார்க்காதீங்க. உத்தமமாய் கர்த்தரை மற்றும் பின்பற்றுங்க. ஒரு சொல்லுவோமா? உங்களுக்கு தேவையானது உங்களை தேடி வரும். அல்லேலூயா. கர்த்தர் ஒரு நாளும் நம்மை கைவிடுகிற தேவன். சத்தமா சொல்லுங்க. மத்தேயு 8:22 எடுத்துக்கொள்ளுவோமா? மத்தேயு 8:22 எடுத்து வாசிங்க ஒருத்தர். அதற்கு இயேசு மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வா என்றார். நீ என்னை பின்பற்றி வா என்றார். வரலையே சொல்லுவோமா? அல்லேலூயா. இங்க ஆண்டவருடைய சீஷர்கள்ல ஒருத்தன் சொல்றான், ஆண்டவரே என் தகப்பன் இறந்துட்டாரு, நான் அடக்கம் பண்ணிட்டு வந்துடுறேன். யார் இறந்துட்டா? என் தகப்பன் இறந்துட்டாரு, நான் அடக்கம் பண்ணிட்டு வந்துடுறேங்கிறான். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும். அது என்னது மரித்தோர்? மரித்தோர் செத்து போனவங்க செத்து போனவங்களை எடுத்து அடக்கம் பண்ணுவாங்களா? ஆண்டவர் சொன்ன மரித்தோர், முதல் மரித்தோர் யாரு? ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவர் அறியாதவன் தான் மரித்தோர். ஒரு சொல்லுவோமா? இன்றைக்கு நீங்கள் ஆண்டவர் அறிஞ்சிருக்கீங்கல்ல, நீங்க மரிச்சவர்கள் அல்ல. இன்றைக்கு ஆண்டவர் அறியாம இங்க சுத்திக்கிட்டு இருக்காங்க பாருங்களேன். இந்த உலகத்துல பணம் தான் பெருசு, வீடு தான் பெருசு, வாசல் தான் பெருசு, படிப்பு தான் பெருசு, இந்த உலகம் தான் பெருசுன்னு சுத்திக்கிட்டு இருக்குது பாத்தீங்களா? இவங்கெல்லாம் தான் மரிச்சவங்க. அல்லேலூயா. அவங்க ஆல்ரெடி மரிச்சிட்டாங்க. அவங்களுக்கு இன்னும் ஜீவன் இல்லை. அவங்க பெரிய ஆளுன்னு நினைக்கிறாங்க, ஆனா அவங்களுக்குள்ள என்ன இல்லை?
ஆண்டவர் விரும்புகிற அந்த ஜீவன் அவர்களுக்குள்ள இல்ல. அவங்க போய் செத்தவன் அவன் அடக்கம் பண்ணிக்கிட்டுங்கிறாங்க. அல்லேலூயா. நீ இன்னைக்கு என்ன அறிஞ்சுக்கிட்டீல, என்ன பின்பற்றி வான்ட்டார் ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுவோமா? இன்றைக்கு எத்தனை பேர் தேவனை அறிந்தவர்களாக இருக்கிறீங்க? அப்ப கர்த்தரை பின்பற்றுவதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கணும். காலை உத்தமமாய் பின்பற்றினார். யோசுவா உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றினார். இந்த சீடனும் அப்படிதான். ஆண்டவர் சொன்னோன்னே அவங்க அப்பாவுடைய பாடியை போட்டுட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார். அல்லேலூயா. கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றணும். அதான் ரொம்ப முக்கியம். கர்த்தரை பின்பற்றுகிற ஒரு வாழ்க்கை தாங்க. அவரை பின்பற்ற எதுக்கு இந்த பூமிக்கு அவர் வந்தாரு? நமக்கு பாவத்திலிருந்து ரட்சிப்பை கொடுக்கறது மட்டுமல்ல, பின்பற்றுகிற ஒரு நல்ல எடுத்துக்காட்டாய் வாழ்ந்து காமித்தார். ஒரு சொல்லுவோமா? யோவான் ஸ்நானகன மாதிரி எங்கேயாவது வனாந்தரத்துக்குள்ள இருந்துட்டு திடீர்னு வந்துட்டு ஞானஸ்தானம் கொடுத்துட்டு போயிருக்கலாம். ஆனா வாழ்ந்து காமிச்சாருங்க. ஒரு சொல்லுவோமா? இயேசு கிறிஸ்து என்ன பண்ணினாரு சொல்லுங்க? வாழ்ந்து காமிச்சாரு. என்னை பின்பற்றுங்கள்னு சொல்லி வாழ்ந்து காமிச்சாரு. அவருடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் எல்லாம் இருக்குது. அல்லேலூயா. யோவான் ஸ்நானனுடைய பிறப்பு இருக்குது, இறப்பு இருக்குது, கடைசியில் அவர் பண்ண ஊழியம் இருக்குது. ஆனா ஆண்டவருடைய பிறப்பும் இருக்கிறது, இறப்பும் இருக்கிறது, அவருடைய ஊழியமும் இருக்கிறது. அவருடைய சகல சிறு வயது காரியங்கள் ஒரு சின்ன பாட்டு மட்டும் இல்ல, மற்றபடி எல்லாமே இருக்கு. அல்லேலூயா. 30 வயசு வரைக்கும் அவர் தச்சனுடைய பிள்ளையாதான் வளர்ந்தார். அல்லேலூயா. சகல கடமைகளையும் சரியா செஞ்ச ஒரே ஆண்டவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. நமக்கு சரியான மாதிரியை பின்பற்றி நமக்கு கொடுத்த தேவன். அல்லேலூயா. என்னை பின்பற்றுங்கள் என்று சொன்ன ஒரே கடவுள். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுகிறோம்? அவரை ஆராதிக்கிறோம், அவரை தொழுது கொள்ளுகிறோம், அவருடைய பாடல்களை பாடுகிறோம், சபைக்கு வருகிறோம், அவரை தெய்வமாய் கும்பிடுகிறோம், எல்லாம் ஓகே. அவரை பின்பற்றுகிறோமா? அல்லேலூயா. அவரை பின்பற்றணும். அப்படின்னா என்னது? அவரை போல அன்பு, அவரை போல பாசம், அவரை போல பரிவு, அவரை போல நேசம், அவரை போல குற்றமில்லாமை, அவரை போல உத்தமம், அவரை போல பரிசுத்தம், அவரை போல நீதி, அவரை போல நியாயம், அவரை போல வாழணும் தான் பூமிக்கு மனுஷனா வந்து வாழ்ந்து காமிச்சிட்டு போன ஒரே கடவுள். ஒரு சொல்லுவோமா? சத்தமா சொல்லுங்க. அவர் ரோல் மாடல் வச்சுட்டு போயிருக்கார். சும்மா வார்த்தைகளை மட்டும் சொல்லிட்டு போல. பரிசேயர்களை சதுசேயர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், அவர்கள் சொல்லுகிறபடி செய்யுங்கள், அவர்கள் செய்கிறபடி செய்யாதிருங்கள்னு சொன்னார். ஆனா இங்க என்ன சொல்றாரு? நான் செய்யற மாதிரி என்னை பின்பற்றி வா. அவ்வளவுதான். அல்லேலூயா. என்ன பின்பற்றி வா. மறுபடியும் 16வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஒரே சொல்லுவோமா? ஆண்டவர் என்ன சொல்றாரு? இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? சொல்ல மாட்டீங்கல்ல? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்ற? தன்னைத்தான் வெறுக்க வேண்டும். நீங்க ஆண்டவர் தானே பின்பற்றுகிறீர்கள். உங்களை வெறுத்துட்டீங்களா? இல்ல உங்களை நேசிக்கிறீங்களா? உங்களை வெறுக்கிறதுன்னு என்ன? நம்மளே வெறுக்கிறதுன்னு என்னது? பாக்குறதுக்கு எனக்கு பிடிக்கும். அப்படியா? நம்மளை நாமே வெறுக்கிறதுன்னு என்னதுங்க? நம்முடைய சுயத்தை வெறுக்கணும். ஒரு சொல்லுவோமா? நம்முடைய சுயத்தை வெறுக்கணும். நான் என்கிற அந்த அகந்தை வெறுக்கணும். என்னுடைய ஆசை, என்னுடைய இச்சை, என்னுடைய எண்ணம் என்கிற அந்த ஒரு காரியங்களை நம்ம வெறுக்கணும். என்னுடைய திட்டம், என்னுடைய யோசனை, என்னுடைய ஞானம், என்னுடைய அறிவு, என்னுடைய பலம், இந்த எண் என்கிறத உடைக்கணும். அல்லேலூயா. என்ன ஆசை? எனக்குன்னு ஒரு விருப்பம் இருக்காதா? எனக்குன்னு ஒரு ஆசை இருக்காதா? எனக்குன்னு ஒரு கனவு இருக்காதா? அப்ப இதுக்கு ஆண்டவருக்குள்ள வந்தீங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்குள்ள வரும் பொழுது எல்லா ஆசைகளையும் கனவுகளையும் தூக்கி வீசிட்டு ஆண்டவருக்காக வாழணும்னு வரணும். அப்பதான் பரலோகம் போக முடியும். அல்லேலூயா. நம்ம ஆசை, நம்முடைய கனவு, நம்முடைய இஷ்டத்துக்கு நம்ம வாழணும்னா எங்க வரணும்? எங்க போக முடியாது? எங்க போக முடியாது? பரலோகம் போக முடியாது. அல்லேலூயா. ஆண்டவருடைய சித்தம் செய்ய வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய நோக்கத்தை செய்ய வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய விருப்பத்தை செய்ய வந்திருக்கிறோம். அல்லேலூயா. என்னை பின்பற்ற விரும்புகிறவன் விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஆண்டவர் எப்படி சிலுவையை சுமந்துட்டு போனாரோ அதே போல உனக்கு ஒரு சிலுவை இருக்கு. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு? உனக்கும் ஒரு சிலுவை இருக்கு. சிலுவைனா என்னங்க? பாரங்களா? பாரமெல்லாம் இல்லைங்க.
சிலுவைங்கிறது என்னது? பாடுகள், பாரங்கள் இல்ல. சிலுவை என்பது பாடு. சும்மா பரலோகத்துக்குள்ள போக முடியாது. வழி நெருக்கமும் இடுக்கமும் குறுகலுமானதுன்னு வேதம் சொல்லுகிறது. பரலோகத்துக்கு போகும் வாசல் எப்படி இருக்கு? இடுக்கமும் நெருக்கமும் குறுகலுமான வாசல். அதுல எல்லாரும் பிரவேசிக்க முடியாது, போகமாட்டாங்க, எல்லாரும் போக மாட்டாங்க. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. சிலுவை பாடு. இந்த பூமியில நமக்கு சில பாடுகள் இருக்கு. அது குடும்பத்து மூலியமாவும் வரலாம், இல்ல நம்முடைய ஸ்பிரிச்சுவலாகவும் வரலாம், நம்முடைய பர்சனலாகவும் வரலாம், எப்படி வேணாலும் அந்த பாடுகளை கரெக்டா சுமந்து செல்லணும். அல்லேலூயா. இயேசு சிலுவை பாட எங்கேயாவது வெறுத்தாரா? வெறுத்தாரா? ஆனா அது எவ்வளவு ஒரு மகா கொடூரமான ஒரு பாடு தெரியுமா? ஆனா கர்த்தர் அதை கொஞ்சம் கூட என்ன பண்ணல, வெறுக்கல, அதை விட்டு விலகவே இல்லை, அதை ஏற்றுக்கொண்டார். பாடுகளை முழுசா ஏற்றுக்கொண்டு சிலுவையில செய்தார். ஒரு சொல்லுவோமா? நீங்களும் இந்த உலகத்துல கர்த்தர் நமக்கு நியமித்திருக்கிற சில பாடுகளை ஏற்றுக்கொண்டு கடைசியில் அதை நம்ம ஜெயிக்கணும். எத்தனை பேத்துக்கு சத்தியம் புரியுது? பாடுகளே இருக்காது, எனக்கு துன்பங்களே வேண்டாம், நான் ஒரு காமன் லைஃப் வாழ்ந்துட்டு போறேன். பாரு, அவனுக்கு என்ன தப்பு பண்ணனானோ, அவனுக்கு இவ்வளவு பாடுகள் பாரு, பாரு அவன் என்ன செஞ்சானோ, என்ன பாவம் செஞ்சானோ, அவனுக்கு இத்தனை கஷ்டங்கள் பாரு. அப்படிங்கிறது அல்ல வாழ்க்கை. உங்களுக்குன்னு ஒரு ஓட்டத்தை பாட நியமிச்சுட்டு இருக்காரு, அதை நீங்க சுமந்துதாகணும். இல்லையா? உங்களுக்குன்னு ஒரு சிலுவை இருக்கு, அந்த சிலுவையை நீங்க சுமந்தாதான் இந்த உலக வாழ்க்கையில ஜெயித்து பரலோகம் போக முடியும். வரலையா சொல்லுவோமா? சத்தமா சொல்லுங்க. அந்த சிலுவையை சுமக்கறதுக்கு பலன் யார் தான் தருவா? ஆமா, நம்ம பலத்துல சுமக்க முடியாது, ஆண்டவர் தான் பலத்தை தரணும். வரலையா சொல்லுவோமா? அதனாலதான் கெத்செமனே தோட்டத்துல இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்றது போது சொல்றாரு, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆகிலும் என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தமே ஆக கடவுதுங்கிறார். வரலையா சொல்லுவோமா? அதுக்கு பலனை ஆண்டவர் தான் அவருக்கு கொடுத்தார். அல்லேலூயா. நமக்கும் பலனை யார் தான் தருவாரு? சொல்லுங்க, நமக்கு பலனை யார் தருவார்? உங்க பலனா? காலையில் ஹார்லிக்ஸ் குடிச்சிட்டு வந்தீங்களா? பலனா இருக்கீங்களா? பலனை யார் தான் தரணும்? பலனை யார் தான் தரணும்? மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைப்பான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வரலையே சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். வரலையே சொல்லுவோமா? அதனால எதெல்லாம் நீ பண்ணாதன்னு கீழே சொல்றார். தேவையில்லாதெல்லாம் நீ பண்ணிட்டு இருக்காத. என்னது? தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். உங்களை காப்பாத்திக்கணும்னு நினைக்கிறீங்களா? இந்த உலகத்துல உங்களை காப்பாத்திக்கணும்னு நினைக்கிறீங்களா? வரலையே சொல்லுங்க. உங்களை ரொம்ப நேசிக்கிறீங்களோ? உங்க உயிரை ரொம்ப நேசிக்கிறீங்களோ? இல்லையா? அதாவது ஆண்டவருக்குள்ள வந்துட்டு வெறுக்கணும். ஆண்டவர் ஆராதிக்காம நான் வெறுக்கிறேன் கூடாது. அல்லேலூயா. தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். அல்லேலூயா. என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். வரலையே சொல்லுவோமா? ஆண்டவருக்காக ஜீவன் போச்சுன்னா அது திரும்பி வந்துருமாமா, அவன் திரும்ப அதை கண்டடைவான். உலகத்துக்காக உயிர் போச்சுன்னா அது போனதுதான், திரும்பி வராது. சொல்லுவோம்ல, குடும்பத்துக்காக ஓடி ஓடி ஓடா தேஞ்சு நாயா தேஞ்சு சாக போறேன் நான் அப்படிம்பாங்கல்ல நிறைய பேர். அப்படியே இந்த வீட்டுக்காகவே, இந்த வீடே என்ன இது பண்ணிரும் அப்படின்னு சொல்றாங்க. எதுக்கு ஓடுறீங்க? எதுக்கு தேயறீங்க? அல்லேலூயா. கர்த்தருக்காக ஓடுங்க, கர்த்தருக்காக தேயுங்க. இழந்து போறதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். வரலையே சொல்லுவோமா? அதுக்குன்னு குடும்பத்தை விட்டுட்டு வாங்கன்னு சொல்ல, அதுவும் உங்களுக்கு ஒரு சிலுவை தான். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சிலுவை நீங்க சரியா சுமந்து ஆகணும். அல்லேலூயா. சாட்சி சொல்லணும். பிள்ளைகள் தாய் தகப்பனை குறித்து சாட்சி சொல்லணும், தாய் தகப்பன் பிள்ளைகளை குறித்து சாட்சி சொல்லணும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அடுத்தது ஆண்டு சொல்ற, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். வரலையே சொல்லுவோமா? அல்லேலூயா. மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடும் கூட வருவார். அப்பொழுது அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலனளிப்பார். வரலையே சொல்லுவோமா? இன்றைக்கு கிறிஸ்துவை நீங்கள் பின்பற்றுவீர்களானால், காலேப்பை போல, யோசுவாவை போல, இந்த உலகத்தை போல் இல்லாதபடி வேறே ஆவியுடையவர்களாய் நீங்கள் கிறிஸ்துவை உத்தமமாய் பின்பற்றுவீர்களானால்
பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவோடு இந்த பூமிக்கு வரும் பொழுது என்ன பண்ணுவாராமா? அப்பொழுது அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனுக்கு பலனளிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால கிறிஸ்துவை பின்பற்றுங்க. அல்லேலூயா. ஆண்டவரை பின்பற்றுங்க. கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களை ஒரு நாள் என்ன பண்ண மாட்டாரு? சொல்லுங்க, கர்த்தர் உங்களை ஒரு நாளும், சத்தமா சொல்லுங்க, அறிக்கை செய்யுங்க. நல்லா வாயில அதை சொல்லிக்கிட்டே இருங்க. பிரச்சனை வரும்போது சொல்லுங்க, பாடுகள் வரும்போது சொல்லுங்க, கர்த்தர் என்னை கைவிட மாட்டார், கர்த்தர் என்னை விட்டு விலக மாட்டார், அவர் ஒருபோதும் மாறாதவர். அல்லேலூயா சொல்லுவோமா? உங்க மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் அழிங்க ஃபர்ஸ்ட். அல்லேலூயா. மனசுல இருக்க எல்லா நெகட்டிவையும் அழிச்சிட்டு கர்த்தருடைய வார்த்தைகளை உங்க இருதயத்துல போடுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. அதனால கர்த்தரை பின்பற்றுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நிற்போமா?